ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி 18/11/1985. அவ்யக்த பாப்தாதா, மதுபன். இன்றைய முரளியின் தலைப்பு பகவானின் பாக்கியம் நிறைந்த குழந்தைகளின் லட்சணம். பகவானின் பாக்கியம் நிறைந்த குழந்தைகளின் லட்சணம். பாப்தாதா அனைத்து குழந்தைகளின் நெற்றியில் பாக்கியத்தின் ரேகைகளை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையின் நெற்றியில பாக்கியத்தினுடைய ரேகைகள் போடப்பட்டு இருக்குது. ஆனால் சில குழந்தைகளுடையது தெளிவான ரேகைகளாக இருக்கின்றது. மேலும் சில குழந்தைகளுடைய ரேகைகள் தெளிவாக இல்லை. எப்பொழுதிலிருந்து பகவான் தந்தையின் குழந்தையாக ஆகியிருக்கீங்களோ, பகவான் அப்படின்னா பாக்கியத்தை வழங்குறவங்க, வள்ளல் கொடுக்கிறவங்க, அவங்க தான் பகவான். பகவான்னா பாக்கியத்தை வழங்குறவங்க, வள்ளல் கொடுக்கக்கூடியவங்க. ஆகினால குழந்தை ஆகிறதுனால பாக்கியத்தினுடைய அதிகாரம், அதாவது உரிமை, அதாவது ஆஸ்தி அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் பிராப்தியாகுது. குழந்தை ஆகிறதுனால பாக்கியத்தினுடைய அதிகாரம், ஆஸ்தி அனைத்து குழந்தைகளுக்கும் அவசியம் பிராப்தியாகுது. ஆனால் கிடைத்திருக்கும் அந்த ஆஸ்தியை வாழ்க்கையில நடைமுறையில கொண்டு வருவது, சேவையில ஈடுபடுத்தி சிரேஷ்டமாக ஆக்குவது, தெளிவானதாக ஆக்குவது என்பதுல வரிசை கிரமமாக இருக்காங்கன்னு பாபா சொல்றாங்க. ஏன்னா இந்த பாக்கியத்தை எந்த அளவு தனக்காகவும் மற்றும் சேவைக்காகவும் காரியத்துல ஈடுபடுத்துறாங்களோ அந்த அளவு அதிகரிக்குது. அதாவது ரேகை தெளிவானதாக ஆகுது. தந்தை ஒருவர் அனைவருக்கும் ஒரே மாதிரி தான் கொடுக்கறாங்க. தந்தை வரிசை கிரமமாக பாக்கியத்தை வழங்குறது இல்லை. ஆனா பாக்கியத்தை உருவாக்குறவங்க, அதாவது பாக்கியம் நிறைந்தவர்களாக ஆகிறவங்க, இவ்வளவு பெரிய பாக்கியத்தை பிராப்தி அடைவதில் சக்திக்கு ஏற்றபடியாக இருக்கும் காரணத்தினால வரிசை கிரமமாக ஆயிடுறாங்க. ஆகையினால சிலருடைய ரேகைகள் தெளிவாக இருக்குது மற்றும் சிலருடைய ரேகைகள் தெளிவாக இல்லை. தெளிவான ரேகை உள்ள குழந்தைகள் ஒவ்வொரு காரியத்திலும் அவர்களும் தன்னை பாக்கியம் நிறைந்தவர் அப்படின்னு அனுபவம் செய்கிறாங்க. கூடவே அவங்களுடைய முகம் மற்றும் நடத்தை மூலம் மற்றவங்களுக்கும் பாக்கியத்தினுடைய அனுபவம் ஆகும். மற்றவர்களும் அந்த மாதிரி பாக்கியம் நிறைந்த குழந்தைகளை பார்த்து இந்த ஆத்மாக்கள் மிக பாக்கியம் நிறைந்தவங்க, இவங்களுடைய பாக்கியம் எப்பொழுதும் சிரேஷ்டமானதுன்னு நினைக்கிறாங்க மற்றும் சொல்றாங்க. நான் ஒவ்வொரு காரியத்திலும் தன்னை பகவானின் குழந்தை, பாக்கியம் நிறைந்தவன் அப்படின்னு அனுபவம் செய்கிறேனா அப்படின்னு உங்களை நீங்களே கேளுங்கிறாங்க பாபா. பாக்கியம் உங்களுடைய ஆஸ்தி. ஆஸ்தி கிடைக்காது என்பது ஒரு பொழுதுமே இருக்க முடியாது. பாக்கியத்தை ஆஸ்தியினுடைய ரூபத்துல அனுபவம் செய்றீங்களா அல்லது கடின முயற்சி செய்ய வேண்டியதாக இருக்குதான்னு கேட்குறாங்க பாபா. ஆஸ்தி சுலபமாக பிராப்தி ஆகும். கடின முயற்சி செய்வதற்கு அவசியமே இல்லை. உலகத்திலும் கூட தந்தையினுடைய பொக்கிஷங்கள் மேல், ஆஸ்தியின் மேல் குழந்தைகளுடைய அதிகாரமானது இயல்பாகவே இருக்கும் இல்லையா? தந்தையினுடைய ஆஸ்தி கிடைச்சிருக்குதுங்கிற போதையும் இருக்கும். அந்த மாதிரி பாக்கியத்தினுடைய போதை உங்களுக்கு இருக்குதா அல்லது ஏறுது மற்றும் இறங்கி கொண்டே இருக்குதான்னு கேட்கிறாங்க. அழியாத ஆஸ்தி அப்படின்னா எந்த அளவு போதை இருக்கணும்? இந்த ஒரு ஜென்மம் என்ன, அநேக பிறவிகளுக்கு பாக்கியம் பிறப்புரிமையாக இருக்குது அப்படின்னு உறுதியாக வர்ணனை செய்றீங்க. எப்போதும் பாக்கியத்தினுடைய பொலிவு பிரத்யட்ச ரூபத்துல தென்படணும். பொலிவு மற்றும் ஜொலிப்பு இரண்டுமே இருக்குதா? உள்ளடங்கிய ரூபத்துல இருக்குதா அல்லது வெளிப்படையான ரூபத்துல இருக்குதான்னு பாபா கேட்கிறான். பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்களினுடைய அடையாளம், பாக்கியம் நிறைந்த ஆத்மா எப்பொழுதும் மடியில வளர்ந்து கொண்டு இருந்தாலும், ரத்தின கம்பளத்துல நடந்து கொண்டு இருந்தாலும், ஊஞ்சல்ல ஆடினாலும் மண்ணில் கால் வைக்க மாட்டாங்க. ஒரு பொழுதும் காலானது அழுக்காக ஆகாது. அவங்க ரத்தின கம்பளத்துல நடப்பாங்க. மேலும் நீங்கள் புத்திங்கிற கால்கள் மூலம் தரையில் இருப்பதற்கு பதிலா எப்பொழுதும் பரிஸ்தாக்களின் உலகத்தில் இருக்கீங்க.
இந்த பழைய மண்ணின் உலகத்துல புத்திங்கிற கால்களை வைக்கிறது இல்லை. அதாவது புத்தியை அழுக்காக்குறதில்லை. பாக்கியம் நிறைந்தவர்கள் மண்ணாலான பொம்மைகளோடு விளையாடுவதில்லை, எப்பொழுதும் ரத்தினங்களோடு விளையாடுவாங்க. பாக்கியம் நிறைந்தவங்க எப்பொழுதும் சம்பன்னமாக இருக்கிறாங்க. ஆகையினால ஆசை அப்படின்னா என்னவென்று தெரியாத நிலையில இருக்கிறாங்க. பாக்கியம் நிறைந்த ஆத்மா எப்பொழுதும் பெரும் வள்ளல் புண்ணிய ஆத்மாவாக ஆகி மற்றவர்களுடைய பாக்கியத்தையும் உருவாக்கி கொண்டே இருப்பாங்க. பாக்கியம் நிறைந்த ஆத்மாக்கள் எப்பொழுதும் கிரீடம், ஆசனம், மேலும் திலகமிட்டவராக இருப்பாங்க. பாக்கியம் நிறைந்த ஆத்மா எந்த அளவு பாக்கியத்தின் அதிகாரியாக இருக்கிறாங்களோ அந்த அளவே தியாகம் செய்த ஆத்மாவாக இருப்பாங்க. பாக்கியத்தினுடைய அடையாளம் தியாகம். தியாகம் பாக்கியத்தை தெளிவாக ஆக்குது. பாக்கியம் நிறைந்த ஆத்மா எப்பொழுதும் பகவானுக்கு சமமாக நிராகாரி, நிரகங்காரி மற்றும் நிர்விகாரி என்ற 3 விசேஷங்கள்னால நிரம்பியவராக இருப்பாங்க. இந்த அனைத்து அடையாளங்களையும் தன்னில் அனுபவம் செய்றீங்களா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. பாக்கியம் நிறைந்தவர் பட்டியலில் இருக்கீங்க இல்லையா? ஆனால் சக்திக்கு ஏற்றபடி இருக்கீங்களா? அல்லது சர்வ சக்திவானா மாஸ்டராகவோ இருக்கீங்க இல்லையா? குழந்தையாக இருக்கீங்க இல்லையா? தந்தையினுடைய மகிமையில ஒரு பொழுதும் சக்திக்கு ஏற்றபடி இருப்பவங்க மற்றும் வரிசைக்கரமாக அப்படின்லாம் சொல்லப்பட மாட்டாது. எப்பொழுதும் சர்வசக்திவான் என்று சொல்லும். அப்படின்னா மாஸ்டர் சர்வ சக்திவான் அவங்களுடைய சக்திக்கு ஏற்றபடி ஏன் இருக்கிறாங்கன்னு பாபா கேட்குறாங்க. எப்பொழுதும் சக்தி நிறைந்தவர் இருப்பதற்கு ஏற்றபடி என்ற வார்த்தையை மாற்றி எப்பொழுதும் சக்திவான் ஆகுங்கள் மற்றும் ஆக்குங்கள்னு பாபா சொல்றாங்க. புரிந்ததான் கேட்குறாங்க. எந்த மண்டலம் வந்திருக்கிறாங்க? எல்லோருமே வரதான பூமியில வந்து சேர்ந்து வரதானங்கள்னால பையை நிரப்பி கொண்டிருக்கீங்க இல்லையா? வரதான பூமியினுடைய ஒவ்வொரு சரித்திரத்துல காரியத்துல விசேஷ வரதானம் நிரம்பி இருக்குது. எக்கிய பூமியில வந்து காய்கறி வெட்டினாலும் சரி, தானியங்கள் சுத்தம் செஞ்சாலும் சரி, இதுலேயும் எக்கிய சேவையின் வரதானம் நிரம்பி இருக்குது. எப்படி உலகத்துல யாத்திரையில செல்றாங்க, கோயிலை சுத்தப்படுத்துவது கூட ஒரு பெரிய புண்ணியம் அப்படின்னு நினைக்கிறாங்க. இந்த மகா தீர்த்த ஸ்தலத்தின் மற்றும் வரதான பூமியின் ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு அடியிலும் வரதானமே வரதானம் நிரம்பி இருக்குது. எந்த அளவு பையை நிரம்பி இருக்குது? பையை முழுமையாக நிரப்பி செல்றீங்களா அல்லது சக்திக்கு ஏற்றபடி நிரப்பி செல்றீங்களா? யாரெல்லாம் எங்கிருந்து வந்திருந்தாலும் மேலாவை கொண்டாடுவதற்காக வந்திருக்கீங்க. மதுபனில் ஒரு எண்ணம் கூட மற்றும் ஒரு வினாடி கூட வீணானதாக ஆகிவிட வேண்டாம். சக்திசாலியாக ஆவதின் இந்த பயிற்சி உங்களுடைய இடங்களிலும் சகயோகம் கொடுக்கும். படிப்பு மற்றும் பரிவாரம், படிப்பினுடைய லாபமும் எடுக்கணும் மற்றும் பரிவாரத்தினுடைய அனுபவமும் விசேஷமாக செய்யணும். புரிந்ததான் பாபா கேட்குறாங்க. அதாவது அனைத்து மண்டலத்தை சேர்ந்தவர்களுக்கும் எப்பொழுதும் வரதானி மகாதானி ஆனதற்காக வாழ்த்துக்கள் தெரிவிக்கிறாங்க. மனிதர்களுடைய உற்சவம் முடிஞ்சிருச்சு, ஆனால் உங்களுடைய உற்சாகம் நிரம்பிய உற்சவம் எப்பொழுதுமே இருக்குது. எப்பொழுதுமே விழா நாள் தான். எனவே ஒவ்வொரு நாளும் வாழ்த்துக்களே வாழ்த்துக்கள் தான். மகாராஷ்டிரா எப்பொழுதும் மகானாக ஆக்குவதின் வரதானங்களினால் பையை நிரப்புவாங்க. கர்நாடகத்தை சேர்ந்தவங்க எப்பொழுதும் தன்னுடைய மலர்ந்த முகம் மூலமா தாங்களும் எப்பொழுதும் மகிழ்ச்சியாக மேலும் மற்றவர்களையும் எப்பொழுதும் மகிழ்ச்சி நிறைந்தவர்களாக ஆக்கி பையை நிரப்பிக்கொண்டே இருங்கிறாங்க பாபா. யூபிஐ சேர்ந்தவங்க என்ன செய்வீங்க? எப்போதும் சீத்தள நதிகளுக்கு சமமாக சீத்தளத்தினுடைய வரதானம் கொடுத்து சீத்தளா தேவிகள் ஆகி சீத்தளமான தேவிகளை உருவாக்குங்க. சீத்தளத்தின் மூலம் எப்பொழுதும் அனைவரின் அனைத்து விதமான துக்கத்தையும் அகற்றுங்க. அந்த மாதிரி வரதானங்களினால் பையை நிரப்புங்கன்னு பாபா சொல்றாங்க. நல்லது. எப்பொழுதும் சிரேஷ்ட பாக்கியத்தின் தெளிவான சேவாதாரி, எப்பொழுதும் தந்தைக்கு சமமாக அனைத்து சக்திகள் நிரம்பி சம்பூர்ண நிலையில் நிலைத்திருக்கும், எப்பொழுதும் ஈஸ்வரிய ஜொலிப்பு மற்றும் பாக்கியத்தின் பொலிவில் இருக்கும், ஒவ்வொரு
செயல் மூலமாக பாக்கியம் நிறைந்தவராகி பாக்கியத்தின் ஆஸ்தியை கொடுக்கும் மாஸ்டர் பகவான் சிரேஷ்ட பாக்கியம் நிறைந்த குழந்தைகளுக்கு பாப்தாதாவினுடைய அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்கிறாங்க. நாமும் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். பெரிய தாதிகளோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. தொடக்கத்தில் இருந்து இதுவரையிலும் ஒவ்வொரு காரியத்திலும் யார் உடன் இருந்து வந்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு இந்த விசேஷம் இருக்குது. எப்படி பிரம்மா தந்தை ஒவ்வொரு அடியிலும் அனுபவியாக ஆகி அனுபவத்தின் அதிகாரத்தின் மூலம் முழு உலகினுடைய ராஜ்யத்தின் அதிகாரத்தை பெறாங்க, அதே மாதிரி உங்கள் அனைவருக்கும் ஒவ்வொரு விதமான அனுபவத்தினுடைய அதிகாரம் நீண்ட காலமாக இருக்கிற காரணத்தினால நீண்ட காலத்து ராஜ்ய அதிகாரத்திலும் நீங்களும் உடன் இருப்பவர்களாக ஆகிறவங்க. யாரெல்லாம் தொடக்கத்திலிருந்து எங்கு அமர வைக்கிறாங்களோ, எப்படி நடத்தி வைப்பீங்களோ, அந்த மாதிரி உடன் இருப்பேன் என்ற எண்ணத்தை வச்சிங்களோ, அவங்க உடன் செல்வதற்காக முதல்ல பாப்தாதா உறுதிமொழியை கண்டிப்பாக நிறைவேற்றத்தான் வேணும். நீங்கள் பாப்தாதாவின் உடன் இருப்பவர்கள் தான் சொர்க்க ராஜ்யத்திலும் உடன் இருப்பீங்க, பக்தியிலும் உடன் இருப்பீங்க. இந்த உலகத்திலும் நீங்கள் அனைவரும் 14 வருடம் உடன் இருந்தீங்க. சங்கமிகத்தில் 16 வருடங்கள் எத்தனை வருடங்களுக்கு சமமானதாக ஆயிடுச்சு. சங்கமிகத்தினுடைய இவ்வளவு காலம் பௌதிக ரூபத்தில் உடன் இருந்தீங்க என்ற இதுவும் பெரிய பாக்கியம். பிறகு புத்தி மூலமாகவும் உடன் இருக்கீங்க, வீட்டிலும் உடன் இருப்பீங்க, ராஜ்யத்திலும் உடன் இருப்பீங்க. சிம்மாசனத்தில் கொஞ்சம் பேர்கள் தான் அமர்வாங்க என்றாலும் ராஜ்ய குடும்பத்தின் நெருங்கிய சம்பந்தத்திலும் முழு நாள் நடவடிக்கையிலும் உடன் இருப்பதற்கான பங்கை அவசியம் செய்றீங்க. அந்த மாதிரி தொடக்கத்தில் இருந்து உடன் இருப்பதற்கான இந்த உறுதிமொழி முழு கல்பமும் இருந்துக்கிட்டே இருக்கும். பக்தியிலும் அதிக காலம் உடன் இருப்பீங்க. இந்த கடைசி ஜென்மத்தில் சிலர் கொஞ்சம் தூரமாகவும் சிலர் அருகில் இருக்கிறாங்க. ஆனால் இருந்தாலும் முழு கல்பத்திலும் ஏதாவது ஒரு ரூபத்தில் நெருக்கமாக இருக்கீங்க. அந்த மாதிரியான உறுதிமொழி தான் இல்லையா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. எனவே அனைவரும் உங்களை எந்த பார்வையோடு பார்க்குறாங்க? நீங்கள் தந்தையின் ரூபத்தில் இருக்கீங்க. இதைத்தான் பக்தியில் அவங்க இவை அனைத்துமே பகவானின் ரூபம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நீங்கள் தந்தைக்கு சமமாக ஆகிறீங்க இல்லையா, உங்களுடைய ரூபத்தில் தந்தை தென்படுறார். ஆகினால தந்தையின் ரூபம் என்று சொல்லிடுறாங்க. யார் தந்தையுடன் இருப்பவர்களோ அவர்களை பார்த்து தந்தை நினைவில் வருவார். அவர்களை நினைக்க மாட்டாங்க, ஆனால் தந்தையை நினைவு செய்வாங்க. அப்படிங்கிற இந்த விசேஷம் அவர்கள்ட்ட இருக்கும். அவர்களிடம் இருந்து தந்தையினுடைய சரித்திரம், தந்தையினுடைய திருஷ்டி, தந்தையினுடைய காரியம் அனைத்தும் அனுபவம் ஆகும். அவங்களாக தென்பட மாட்டாங்க, ஆனால் அவங்க மூலமாக தந்தையினுடைய காரியம் மற்றும் திருஷ்டி அனுபவம் ஆகும். இதுதான் நெருக்கமான சமமான குழந்தைகளினுடைய விசேஷம். நீங்கள் அனைவரும் அப்படித்தான் இருக்கீங்க இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. உங்களுக்குள்ள யாரும் மாட்டிக்கொள்வது இல்லை தானே? இவர் மிக நல்லவர் என்றோ கூறுவதில்லையே. இவரை தந்தை அந்த மாதிரி நல்லவராக ஆக்கியிருக்கிறார். அவர்களிடமிருந்து தந்தையினுடைய திருஷ்டி, தந்தையினுடைய பாலனை கிடைக்குது. இவர்களிடம் இருந்து தந்தையினுடைய மகா வாக்கியத்தை கேட்குறோம். இந்த விசேஷம் இருக்குது. இதைத்தான் அன்பானவராகவும் மற்றும் விலகி இருப்பவராகவும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறது. நீங்கள் அந்த மாதிரியான குரூப் தான் இல்லையான்னு பாபா கேட்குறாங்க. யார் சகார தந்தையிடமிருந்து பாலனை பெற்றிருக்கிறாங்களோ அவங்களிடம் ஏதோ விசேஷமோ இருக்கும் இல்லையா? உங்களிடம் வந்து என்ன கேட்குறாங்க? தந்தை என்ன செய்தார், எப்படி நடந்து கொண்டார், இதுதான் நினைவில் வரும் இல்லையா? நீங்கள் அந்த மாதிரியான விசேஷ ஆத்மாக்கள். இதைத்தான் தெய்வீக ஒற்றுமை அப்படின்னு சொல்கிறது. தெய்வத்தின் நினைவூட்டி தெய்வீகமானவர்களாக ஆக்குறீங்க. ஆகினால தெய்வீக ஒற்றுமை இருக்குது. 50 வருடங்கள் அழியாதவர்களாக இருக்கீங்க அப்படின்னா அழியாதவர்களாக இருந்ததற்காக வாழ்த்துக்கள் பாபா சொல்கிறாங்க. சிலர் வந்திருக்கிறாங்க, சிலர் சுற்றி வர சென்றிருக்கிறாங்க. நீங்களும் அனாதி அழியாதவர்களாக ஆகிட்டீங்க. அனாதி காலத்திலும் உடன் இருந்தீங்க, ஆதி காலத்திலும் உடன் இருந்தீங்க, சூட்சும வதனத்தில் உடன் இருந்தீங்க. அப்படின்னா எப்படி சேவை செய்வீங்க? நீங்களும் சிறிது நேரம் ஓய்வும் எடுத்துக்கிறீங்க. தந்தைக்கோ ஓய்வு எடுப்பதற்கான அவசியமே இல்லை. பாப்தாதா இதிலிருந்து விடுபட்டுட்டார். அவ்யக்தமானவருக்கு ஓய்விற்கு அவசியம் இல்லை, உடலில் இருப்பவர்களுக்குத்தான் அவசியம். இந்த விஷயத்தில் தனக்கு சமமாக ஆக்கினோம் என்றால் வேலை முடிஞ்சிடும். இருந்தும் பாருங்க, எப்பொழுது ஏதாவது சேவைக்கான வாய்ப்பு கிடைக்கிது அப்படின்னா தந்தைக்கு சமமாக களைப்பற்றவராக ஆகின்றீங்க. பிறகு களைப்பு அடைவதில்லை. நல்லது. தாதி அவர்களோடு அவ்யக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க.
குழந்தை பருவத்திலிருந்து தந்தை உங்களை கிரீடம் அணிந்தவராக ஆக்கியிருக்கிறார். வந்த உடனேயே சேவையினுடைய பொறுப்பு கிரீடத்தை அணிவித்தார். மேலும் அவ்வப்பொழுது என்னென்ன பாகம் நடந்ததோ, அதாவது வறுமையினுடைய பாகம் நடந்தது இல்லையா, அந்த அந்த காலமாக இருந்தாலும் மகிழ்ச்சி நிறைந்த காலமாக இருந்தாலும் அனைத்து பாகங்களிலும் நாடகத்தினுடைய அனுசாரம் பொறுப்புங்கிற கிரீடத்தை அணிந்தே வந்திருக்கீங்க. ஆகையினால் அவ்வியக்த பாகத்திலும் கூட பொறுப்பில் இருக்கும் கிரீடம் அணிந்தவராக ஆயிட்டீங்க. இந்த விசேஷ பங்கு தொடக்கத்திலிருந்தே இருக்குது. நீங்கள் எப்பொழுதுமே பொறுப்பை ஏற்று செய்பவர். எப்படி தந்தை பொறுப்பாளராக இருக்கிறாங்க அப்படின்னா, உங்களுக்கு பொறுப்பினுடைய கிரீடம் அணிந்தவராக ஆவதனுடைய விசேஷ பங்கு இருக்குது. ஆகையினால இறுதியிலும் திருஷ்டி மூலமாக கிரீடம் திலகம் அனைத்தையும் பார்த்து சென்றிருக்கீங்க. ஆகையினால உங்களுடைய நினைவு சின்னங்கள் இருக்குது இல்லையா, அவற்றில் அவசியம் கிரீடம் இருக்கும். எப்படி கிருஷ்ணரை குழந்தை பருவத்திலிருந்து கிரீடம் அணிந்திருப்பதாக காண்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னா, நினைவு சின்னத்திலும் குழந்தை பருவத்திலிருந்து கிரீடம் அணிந்த ரூபத்தில் பூஜை செய்கிறாங்க. மற்ற அனைவரும் உடன் இருக்கிறவங்க, ஆனால் நீங்கள் கிரீடம் அணிந்திருக்கிறவங்க. அனைவருமே உடன் இருந்து நடந்து கொள்வாங்க, ஆனால் சமமான ரூபத்தில் உடன் துணையாக இருப்பதில் வித்தியாசம் இருக்குதுன்னு பாப்தாதா சொல்கிறாங்க. பாட்டிகளோடு அவ்வியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. குமாரர்களோடு சந்திப்பு. பாபா சொல்கிறாங்க, குமார் அப்படின்னா பந்தனமற்றவர். மிகப்பெரிய பந்தனம் மனதின் வீணான எண்ணங்களினுடையது. இதிலிருந்து பந்தனமற்றவர். எப்பொழுதாவது இந்த பந்தனம் உங்களை கட்டி போட்டு விடவில்லையே அப்படின்னு பாபா கேட்குறாங்க. ஏன்னா எண்ணத்தினுடைய சக்தி ஒவ்வொரு அடியிலும் வருமானம் செய்வதற்கான ஆதாரமாக இருக்குது. நினைவின் யாத்திரை எதன் ஆதாரத்தில் செய்றீங்கன்னு கேட்குறாங்க பாபா. எண்ணத்தினுடைய சக்தியின் ஆதாரத்தினால தந்தையிடம் சென்று அடையிறீங்க இல்லையா, அசரீரியாக ஆகிடுறீங்க. அந்த மாதிரி மனதினுடைய சக்தியானது விசேஷமானது. வீணான எண்ணம் மனதினுடைய சக்தியை பலகீனமாக ஆக்கிடுது. ஆகினால நீங்கள் இந்த பந்தனத்திலிருந்து விடுபட்டு இருக்கீங்க. குமார் அப்படின்னா எப்போதும் தீவிரமாக முயற்சி செய்கிறவங்க. ஏன்னா யார் பந்தனமற்றவராக இருப்பாங்களோ அவங்களுடைய வேகம் இயல்பாகவே தீவிரமானதாக இருக்கும். சுமை உள்ளவங்க குறைவான வேகத்தில் செல்வாங்க. சுமையற்றோர் எப்பொழுதும் அதிவேகத்தில் செல்வாங்க. இப்போ நேரத்துக்கு ஏற்றபடி முயற்சி செய்வதற்கான நேரம் கடந்து சென்றுடுச்சு. இப்போ தீவிர முயற்சி செய்பவராகி லட்சியத்தை சென்றடையணும். குமாரர்கள் பழைய வீணான கணக்கை முடிச்சிட்டிங்களான்னு பாபா கேட்குறாங்க. புதிய கணக்கு பயனுள்ள கணக்கு, பழைய கணக்கு வீணானது. ஆகையினால பழைய கணக்கு முடிவடைந்தது. பொதுவாகவே வியாபாரத்தில் பார்த்தாலும் ஒருபொழுதும் பழைய கணக்கு வைக்கப்பட மாட்டாது. பழையதை முடித்துட்டு மேலே புதிய கணக்கு எழுதுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பழைய கணக்கை முடிச்சுட்டு எப்பொழுதும் புதியதிலும் புதியதாக ஒவ்வொரு அடியும் பயனுள்ளதாக சக்திசாலியாக இருக்கட்டும் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. ஒவ்வொரு எண்ணமும் பயனுள்ளதாக சக்திசாலியாக இருக்கட்டும். எப்படி தந்தையோ அப்படியே குழந்தைகள். தந்தை சக்திசாலியாக இருக்கிறார் அப்படின்னா குழந்தைகளும் தந்தையை பின்பற்றி நடந்து சக்திசாலியாகி விடுறாங்க. தாய்மார்களோடு அவ்வியக்த பாப்தாதா சந்திக்கிறாங்க. மாதர்கள் எந்த ஒரு குணத்தில் விசேஷ அனுபவிகள் பாபா கேட்குறாங்க. அந்த விசேஷ குணம் எதுன்னு கேட்குறாங்க. அங்கே இருக்கிறவங்கலாம் சொல்கிறாங்க தியாகம், சகித்து கொள்வது அப்படின்னு. இன்னும் வேறு ஏதாவது குணம் இருக்குதான்னு பாப்தாதா கேட்குறாங்க. மாதர்களினுடைய சொரூபம் விசேஷமாக இரக்க மனமுடையதாக இருக்கும். மாதர்கள் இரக்க மனமுடையவர்களாக இருப்பாங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட மாதர்கள் உங்களுக்கு எல்லைக்கு அப்பாற்பட்ட ஆத்மாக்கள் மேல் இரக்கம் வருதா? எப்பொழுது இரக்கம் வருதோ அப்பொழுது என்ன செய்வீங்க? யார் இரக்க மனமுடையவராக இருப்பாங்களோ அவங்க சேவையின்றி இருக்க முடியாது. இப்பொழுது இரக்க மனமுடையவராக ஆகிறீங்க அப்படின்னா அநேக ஆத்மாக்களுக்கு நன்மை ஏற்பட்டுடுது. அதனால மாதர்களை கல்யாணி அப்படின்னு சொல்கிறாங்க. கல்யாணி அப்படின்னா அதாவது நன்மை செய்கிறவங்க. எப்படி தந்தையை விஸ்வ கல்யாணக்காரி அப்படின்னு சொல்கிறாங்க, அதே மாதிரி மாதர்களுக்கு விசேஷமாக தந்தைக்கு சமமாக கல்யாணிங்கிற பட்டம் கிடைச்சிருக்குது. என்னவாக இருந்த நான் என்னவாக ஆயிட்டேன். அப்படி அந்த மாதிரி ஊக்கம் வருதா அப்படின்னு பாபா கேட்குறாங்க. சுய மாற்றத்தினால மற்றவங்களுக்காகவும் ஊக்கம் உற்சாகம் வருது. எல்லைக்கு உட்பட்டதின் மற்றும் எல்லைக்கு அப்பாற்பட்டத்தினுடைய சேவையினுடைய சமநிலை இருக்குதான்னு பாபா கேட்குறாங்க. அந்த சேவை மூலமும் கணக்கு முடிவடையுது.
அது எல்லைக்குட்பட்ட சேவை. நீங்களோ எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரிகள். எந்த அளவு தனக்குள்ள சேவையினுடைய ஊக்கம் உற்சாகம் இருக்குமோ அந்த அளவு வெற்றி கிடைக்கும்னு பாபா சொல்றாங்க. அடுத்ததாக பாபா சொல்றாங்க, மாதர்கள் தன்னுடைய தியாகம் மற்றும் தபஸ்யா மூலமா உலகத்துக்கு நன்மை செய்வதற்கான பொறுப்பாளராக ஆகியிருக்கிறார். மாதர்களிடம் தியாகம் மற்றும் தபஸ்யாவினுடைய விசேஷம் இருக்குது. இந்த 2 விசேஷங்கள்னால சேவைக்கு பொறுப்பாளராக ஆகி மற்றவர்களையும் தந்தையினுடைய குழந்தையாக ஆக்குவதிலேயே பிஸியாக இருக்கீங்களான்னு பாபா கேட்குறாங்க. சங்கமயுகத்தினுடைய பிராமணர்களுடைய வேலையே சேவை செய்வது. பிராமணர்கள் சேவை இல்லாமல் இருக்க முடியாது. எப்படி வெளி உலகத்தில் பெயரால் பிராமணனாக இருக்கிறவங்க அவசியம் கதா காலட்சேபம் செய்வாங்க, அதே மாதிரி இங்கேயும் கதா காலட்சேபம் செய்வது அப்படின்னா சேவை செய்வது. ஆகையினால ஜெகத் மாதாவாக ஆகி ஜெகத்துக்காக, அதாவது உலகத்துக்காக யோசிங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட குழந்தைகளுக்காக யோசிங்க. வீட்டில் அமர்ந்து கொண்டே மட்டும் இருக்காதீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவாதாரியாக ஆகி எப்பொழுதும் முன்னேறி சென்று கொண்டே இருங்க. எல்லைக்கு உட்பட்டதில் இருந்தது 63 ஜென்மங்கள் ஆயிடுச்சு. இப்போ எல்லைக்கு அப்பாற்பட்ட சேவையில் முன்னேறி செல்லுங்கன்னு பாபா சொல்கிறாங்க. விடைபெறக்கூடிய நேரத்தில் அனைத்து குழந்தைகளுக்கு அன்பு நினைவுகள் கொடுத்துக்கிட்டே பாப்தாதா சொல்கிறாங்க, அனைத்து பக்கங்களிலும் இருக்கிற அன்புக்குரிய சகயோகி குழந்தைகள் பாப்தாதானுடைய விசேஷ அன்பு நிரம்பிய அன்பு நினைவுகளை சுவீகாரம் செய்யுங்க. இன்று பாப்தாதா அனைத்து குழந்தைகளுக்கு எப்பொழுதும் தடையற்றவராகி தடைகளை அழிப்பவராகி உலகை தடையற்றதாக ஆக்கும் காரியத்துக்காக வாழ்த்துக்கள் சொல்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தையும் நான் சேவையில் எப்பொழுதும் முன்னேறி செல்லணும் அப்படிங்கிற அந்த சிரேஷ்ட எண்ணத்தை வைக்கிறாங்க. இந்த சிரேஷ்ட எண்ணம் சேவையில் எப்பொழுதும் முன்னேற செய்து கொண்டு இருக்குது, மேலும் செய்து கொண்டே இருக்கும். சேவையின் கூடவே சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றத்தின் சமநிலை வைத்து முன்னேறி சென்று கொண்டே இருந்தீங்க அப்படின்னா பாப்தாதா மற்றும் அனைத்து ஆத்மாக்கள் மூலமாக யாருக்கு சேவைக்கு பொறுப்பாளர் ஆகி இருக்கீங்களோ அவங்களுடைய இதயத்தின் ஆசீர்வாதங்கள் பிராப்தி ஆகிட்டே இருக்கும். அப்படி எப்பொழுதும் சமநிலை மூலமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டே முன்னேறி செல்லுங்க. சுய முன்னேற்றம் மற்றும் சேவையின் முன்னேற்றம் இரண்டும் சேர்ந்தே இருப்பதனால எப்பொழுதும் சகஜமாக வெற்றி சொர்பமாக ஆயிடுவீங்க. அனைவரும் அவர்களுடைய பெயரால் விசேஷ அன்பு நினைவுகளை ஏற்றுக்கொள்ளுங்கள் அப்படின்னு பாபா சொல்கிறாங்க. நல்லது, நாம் நம்மளுடைய பாப்தாதாவுக்கு அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்காரம் செய்வோம். ஓம் சாந்தி. பாபா வரதானம் கொடுக்குறாங்க. அனைவருக்கும் குஷி நிறைந்த செய்தியை சொல்லக்கூடிய குஷியினுடைய பொக்கிஷத்தால் நிரம்பிய களஞ்சியம் ஆகுக. குஷியினுடைய பொக்கிஷத்தால் நிரம்பிய களஞ்சியமாக ஆகணும் அப்படின்னா பாபா சொல்கிறாங்க, எல்லாருக்குமே குஷி நிறைந்த செய்தியை சொல்லணும். எப்பொழுதும் தன்னுடைய நான் குஷியினுடைய பொக்கிஷத்தால் நிரம்பிய களஞ்சியம், நான் குஷியின் பொக்கிஷத்தால் நிரம்பிய களஞ்சியம் அப்படிங்கிற இந்த சொரூபத்தை எதிரில் வைங்கிறாங்க பாபா. என்னென்ன எண்ணிலடங்கா மற்றும் அழியாத களஞ்சியங்கள் கிடைச்சிருக்குதோ அந்த களஞ்சியங்களை நினைவில் கொண்டு வாங்க. களஞ்சியத்தை நினைவில் கொண்டு வர்றதுனால குஷி ஏற்படும். மேலும் எங்கு குஷி இருக்குமோ அங்கு சதா காலத்துக்காக துக்கம் விலகிடும். பொக்கிஷங்களினுடைய நினைவினால் ஆத்மா சக்திசாலியாக ஆகுது. வீணானது முடிஞ்சிருது. நிரம்பிய ஆத்மா ஒருபொழுதும் குழப்பத்தில் வராது. அவங்க தானும் குஷியாக இருந்து மற்றவங்களுக்கும் குஷியினுடைய செய்தியை சொல்வாங்கன்னு சொல்கிறாங்க பாபா. ஸ்லோகன்: தகுதியானவங்களாக ஆகணும் அப்படின்னா செயல் மற்றும் யோகாவின் சமநிலை வைக்கணும். தகுதியானவராக ஆகணும் என்றால் செயல் மற்றும் யோகாவின் சமநிலை வையுங்கள். நல்லது. ஓம் சாந்தி. நன்றி பாபா, நன்றி.